வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்தியான லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி என்ன லஞ்ச் ரெசிபினா நெல்லிக்காய் சாதமும் காலிஃப்ளவர் சுக்காவும் பண்ண போகிறேன். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறது இல்லாமல் அது ஹெல்தியும் கூட. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல் சுக்காவுக்கு தேவையான காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா நல்லா தண்ணி தெளித்து கலந்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல். பேன் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 100 கிராம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான சுக்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அது அடுப்பில் கடாய் வச்சுருங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு அரை நெல்லிக்காய் மட்டும் துருவி எடுத்து சேர்த்துருங்க. இது சின்ன குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு அரை நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. பெரியவங்களுக்கு சாப்பிடணுன்னா முழு நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் கலந்து கொடுங்க. உளுந்து வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ உளுந்து சேர்க்கலை. ஆறின சாதம் போட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவு துருவி எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பராக வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி குயிக்காகவும் முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது ஹெல்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.